ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்களை பெற்ற தகப்பனே, உம்முடைய வேதத்தை ஆராய்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் தாமே தந்து, இந்த வாழ்க்கையிலே அவர்கள் எதற்காக பிறந்தார்களோ, அந்த வாழ்க்கையை எதற்காக நீங்கள் கொடுத்தீர்களோ, என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு உமக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் தாமே உதவி செய்ய வேண்டும். அதற்காக இதோ உம்முடைய வேதத்தை ஆராய வந்திருக்கிறோம். கேட்கக்கூடிய நல்ல செவிகளை அவர்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தொகுப்பு ஆவி ஆத்துமா என்றால் என்ன? ஆவி ஆத்துமா, இந்த இரண்டிற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். முதலில் இந்த மொழி, உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இந்த இப்பொழுது இருக்கின்றபடி ஆரம்பத்திலே இத்தனை மொழிகள் இல்லை. ஆதாம் முதற்கொண்டு நோவாவின் காலம் வரைக்கும் மனிதர்கள் பேசியது ஒரே ஒரு மொழி. அது எந்த மொழி என்று வேதத்தில் இல்லை, தேவன் குறிப்பிடவில்லை. அது தேவையில்லை என்று அந்த தகவல். தேவன் ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதை குறித்து நாம் தேடக்கூடாது, எந்த மொழி அது என்று. அது சொல்லவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஆரம்பத்திலே ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் ஒரே ஒரு மொழி பேசப்பட்டது. நோவாவுக்கு பிறகு, ஜலப்பிரளயத்திற்கு பிறகு அந்த பாபெல் கோபுரம் கட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நாம் பார்க்கும்போது, அந்த சந்தர்ப்பத்திலே அநேகர் கூடி ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்ட முற்படுவார்கள். அங்கே தேவன் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் படிக்கிறேன், எப்படி கேளுங்க, நீங்க படிக்க தேவையில்ல, இப்படி பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். என்றால் ஆரம்பத்தில் அவர்கள் பேசினது ஒரே ஒரு பாஷை, ஒரே ஒரு மொழி. பிறகு அநேக மொழிகள் உலகத்திலே தோன்றியது. அந்த மொழிகள் அனைத்தும் கூட யார் கொடுத்தது என்றால் தேவனே. அது தமிழாக இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், ஒடியாவாக இருந்தாலும், மராட்டியாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், ஹிந்தியாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் யார் தந்தது என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தந்ததே இந்த மொழிகள் அனைத்தும். ஆகையால் எந்த மொழியை குறித்தும் நாம் இழிவாக பேசக்கூடாது. காரணம், அந்த மொழியை கொடுத்தது தேவன். எந்த மொழிக்காரரையும் நாம் இழிவாக பேசக்கூடாது. காரணம், அந்த மொழியை கொடுத்தது தேவன். ஆனால் இந்த மொழி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மொழி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே புரிதல் கொண்டது. கவனமா கேட்கணும். இந்த மொழிக்கு ஒரு எல்லையை மீறி அது விவரிக்க முடியாது. என்னுடைய வேதனையை எப்படிங்க சொல்ல முடியும், வார்த்தையால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்ல முடியும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஐயோ பயங்கரமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். தங்களுடைய உணர்வுகளை மனிதன் தன்னுடைய மனதில் வைத்திருக்கின்ற அந்த தகவல்களை பிறரிடம் பகிரக்கூடியதுதான் மொழி. அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு, அதற்கு மேல் பகிர முடியாது. தன்னுடைய அபரிமிதமான சந்தோஷத்தையோ அல்லது தன்னுடைய பயங்கரமான வேதனையோ அல்லது தன்னுடைய வலியையோ வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
ஆகவே பைபிளை படிக்கும் போது அந்த வார்த்தைகளை மட்டும் மேலோட்டமாக பார்க்க கூடாது. அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்து, வார்த்தைகளுக்கு பின்னால் எதை சொல்ல வருகிறார் தேவன் என்பதன் கருத்து நமக்கு தேவை. ஆகையால் தான் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படியே அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல், எழுத்திற்குரியதல் அந்த வேதாகமும் எழுத்திலே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதற்கும் மிஞ்சி இருக்கிறது. எழுத்துக்களாக நாம் பார்த்தால் தவறை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. ஆவி ஆத்மா அப்புறமா பார்க்கலாம். எழுத்து கொல்லுகிறது. எழுத்தை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டால் நீங்கள் தவறை செய்யக்கூடிய வாய்ப்பு. எழுத்து கொல்லுகிறது. ஆம், எழுத்துக்களை மட்டும் அப்படியாக பிடித்துக் கொண்டால் அதற்கு பின்னால் என்ன சொல்ல வருகிறாரோ நமக்கு புரியாது. வார்த்தைகளை வார்த்தைகளாக அப்படியே பிடித்துக் கொள்ளக்கூடாது. கவனம் தேவை பைபிளிலே. என்றால் இந்த வேதாகமம் சொல்ல வந்தது யாரை குறித்து என்றால், நமக்கு புரியாத ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்த மகா சக்தி, இந்த அண்டத்திற்கும் அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது. அதன் பேர் பரலோகம். அந்த உலகத்திலே இருந்து இந்த பயங்கரமான மாபெரும் மண்டத்தை படைத்த படைப்பாளி, அவரை குறித்து சொல்லப்படுகின்ற இந்த வேதம் நமக்கு புரிகிற மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை புரிந்து கொள்வது கடினம். வேதாகமத்தை எளிதல்ல. ஆகவே இந்த எழுத்துக்கள், இந்த ஆவி ஆத்மாவா பற்றி நாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும். வேதாகமத்திலே அநேக மொழிபெயர்ப்பு தவறுகள் இருக்கிறது, அச்சு தவறுகள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டு கிறிஸ்துக்கு முன் 1400 1500 அதற்கு முன்பிலிருந்து அன்றிலிருந்து எழுதப்படுகின்ற வேதம் இது. எப்பொழுது முடிந்தது என்றால் கிபி சுமார் 100 கிறிஸ்துக்கு முதல் நூற்றாண்டில் நிறைவடைந்தது என்றால் 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்தது இந்த வேதாகமம். மோசேயின் காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் வரைக்கும் இத்தனை 1000-100 ஆண்டுகளை கொண்டது வேதம் என்றால் இதில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எத்தனையோ மொழி பெயர்ப்புகளிலே பிழைகள் நடந்திருக்கலாம், அச்சிடப்பட்டதிலே பிழைகள் நடந்திருக்கலாம். நம்முடைய வேதத்தை கூட மொழி பெயர்த்தது பிறப்பால் தமிழர்கள் அல்ல, வேறு நாட்டிலே பிறந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். ஆகையால் அதிலே தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த தவறுகளை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதனுடைய கருத்து நமக்கு புரிந்தால் புரிந்துவிடும். கருத்து நமக்கு தேவை. அதுக்குதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாம காட்டணும் வீடியோல. உங்க போன்ல கூகுள் இருக்கும். அந்த கூகுள் ஆப்பை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுல டிரான்ஸ்லேட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க வந்திருக்கும். அது பாருங்க, டிரான்ஸ்லேட் அப்படின்னா இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ்ல நம்ம முதல்ல பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு டைப் பண்ணா என்ன வருது தமிழ்ல? என்ன வரும் உங்களுக்கு? தமிழ்ல பரிசுத்த ஆவி அப்படின்னு வரும் உங்களுக்கு, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா. ஓகே, நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவிலே இந்த பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அவங்க பைபிள் என்ன போட்டுக்க பார்க்கலாமா? அவங்க என்ன சொல்லுவாங்களோ, மலையாளம் MA எல் அப்படின்னு ஒண்ணு வந்துடும், மலையாளம். அந்த இங்கிலீஷ்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, மலையாளத்துல கீழே மலையாள எழுத்துக்கள் இருக்கும். அந்த மலையாள எழுத்துக்கள் நமக்கு புரியாது. அதுக்கு கீழே ஆங்கிலத்துல போட்டுக்கும் பாருங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பரிசுத்தாத்மாவு அப்படின்னு இருக்கும் பாருங்க. மலையாள எழுத்துக்களுக்கு கீழே ஆங்கில சிறு எழுத்துக்களாக இருக்கும் பாருங்க, பரிசுத்த ஆத்மாவு. ஹோலி ஸ்பிரிட்னா தமிழ்ல பரிசுத்த ஆவின்னு வருது,
மலையாளத்துல பரிசுத்த ஆத்மாவு, ஆத்மா ஆத்மா வருது பாருங்க. ஓகே, கன்னடால பார்க்கலாம். நம்ம கர்நாடகாவுடைய மொழியில கன்னடா, அங்க கன்னடா எழுத்துக்கள் இருக்கு, இங்கிலீஷ்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, கன்னடால அந்த எழுத்துக்களுக்கு கீழே ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும் பாருங்க. பவித்ர ஆத்மா அப்படின்னு இருக்கும் பாருங்க, பவித்ர ஆத்மா. அடுத்து கன்னடா மொழிக்கு அப்புறம் அடுத்த நம்முடைய அண்டை மாநிலம் ஆந்திரா தெலுங்கானா, ரெண்டு பேருக்குமே தெலுங்கு தான் மொழி. அந்த தெலுங்கு மொழியை பார்க்கும்போது தெலுங்குல பவித்ர ஆத்மா அப்படின்னு இருக்கு பாருங்க, பவித்ர ஆத்மா. தெலுங்கு பைபிள்ல பரிசுத்த ஆத்மா அப்படின்னு இருக்கும், பவித்ர ஆத்மா. மொத்தத்தில் ஆத்மா ஆத்மா ஆத்மா. அடுத்து இன்னொரு மாநிலம் ஒடியா. ஓன் டைப் பண்ணீங்கன்னா ஒடியா வந்துடும். ஒடியெல்லாம் எழுத்துக்கள் கிறுக்கின மாதிரி இருக்கும், நம்மளுக்கு புரியாது. அது கீழே ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும் பாருங்க. பவித்ர ஆத்மா, பவித்ர ஆத்மா ஆத்மா, எல்லாத்துலயும் பாருங்க ஆத்மா. இந்திய மொழிகள் எல்லாம் இவை அனைத்தும் கூட இந்திய மொழிகள். ஏறத்தாழ இந்திய மொழிகளிலே ஒரு சில வார்த்தைகள் எல்லா மொழிகளிலேயும் கூட ஒரே விதமா இருக்கும், ஆத்மா ஆத்மா. அடுத்து என்ன லாங்குவேஜ் இருக்கு? பாம்பே போலாம். அவங்க என்ன மொழி பேசுறாங்க? மராட்டி. MAR வந்துடும் மராட்டி அப்படின்னு. அங்க நடக்க பாருங்க, அதுவும் ஹிந்தி மாதிரியே இருக்கும் பாருங்க. அது கீழே அந்த மராட்டி லாங்குவேஜ் கீழே ஆங்கில எழுத்துக்கள் என்ன இருக்கு? பவித்ர ஆத்மா அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆத்மா எல்லா மொழிகளும் கூட ஆத்மா ஆத்மா. என்ன மொழி பார்க்கலாம்? பஞ்சாப்கார மொழி பார்க்கலாமா? பஞ்சாபி, PU டைப் பண்ணோன்னா பஞ்சாபின்னு வந்துடும். அங்க கூட பாருங்க, பஞ்சாபி மொழிக்கு கீழே ஆங்கில எழுத்துக்களை பவித்ர ஆத்மா ஆத்மா ஆத்மா. எல்லா மொழிகளிலேயும் கூட அதேதான் ஆத்மா. ஆனா தமிழில் மட்டும் ஏன் ஆவி என்ற வார்த்தை இவங்க எழுதியிருக்காங்க இந்த பைபிள் சொசைட்டிக்காரங்க? ஆவி என்ன, நாம எதை சொல்லுவோம்? ஆவி என்ன? ஒரு திடப்பொருள் அல்லது திரவ பொருள் வாயு ரூபத்தில் போகும்போது அதை ஆவி என்போம். அதுதான் ஆவி என்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அப்படி போக மாறி போகும்போது ஏதோ பேய் நினைப்பாங்க, அதை நினைச்சு எழுதியிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, இது வரைக்கும் வைக்கலாம். ஆத்துமா என்று எதை குறிப்பிடுகிறார்கள் பைபிள்லே? நாம் பார்க்கலாம். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் பொறுமையாக பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் நான் படிக்கிறேன். அதுல ஓகே 4ஆம் வசனம் பார்க்கலாம். நான் படிக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். ஒருவன் இருக்கிறான், அவன் சரீரத்திற்குள்ளிருந்து எங்கேயோ சென்று விட்டான். சரீரத்திற்குள்ளிருந்து சென்று விட்டானா அல்லது சரீரத்தை விட்டு சென்றானா தெரியவில்லை என்கிறார் பவுல். என்றால் நாம் எதற்குள்ளே இருக்கிறோம்? சரி, எவ்வளவு நாளா நீங்க 1 வீக்கா கேட்டதுதான். நாம் அனைவரும் சரீரத்திற்குள்ளே இருக்கிறோம். சரீரத்தை விட்டு வெளியே வருவோம். அந்த விட்டு வெளியே வந்த அந்த நபர்தான் நாம், சரீரம் அல்ல. விட்டு வந்த அந்த சக்தி நாம். அந்த சக்திக்கு பாலின வேறுபாடு கிடையாது. ஆண் சக்தி பெண் சக்தி எல்லாம் கிடையாது. ஆண் பெண் என்று எதை பார்த்து சொல்லுவாங்க? சரீரத்தை கொண்டு. இவன் நான், இவன் பெண் என்று சரீரத்தை கொண்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கின்ற அந்த பவர், அந்த சக்திக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது. கடவுள் ஆனா பெண்ணா? தேவதூதர்கள் ஆண்களா பெண்களா? இவர்கள் யாருக்குமே பாலின வேறுபாடு என்பது இல்லை. சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்திகள் எப்படிப்பட்டதோ, அதனுடைய மொழி எப்படிப்பட்டதோ, பயங்கரமானவை.
இந்த உலகத்தில் அல்லாமல் நம்முடைய பூமி, இந்த பூமிக்குரிய மொழிகள் அல்லாமல் பரலோகத்திற்குரிய மொழிகளும் உண்டு. என்றால் பூமியை தாண்டி இருக்கக்கூடிய உலகங்களிலே பேசக்கூடிய மொழிகளும் உண்டு. அவைகளும் அநேக மொழிகள் உண்டு. அந்த மொழிகளை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியாது, பேச முடியாது. அத்தனை சக்தி வாய்ந்தவை அந்த மொழிகள். பரலோகத்துக்கு இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய உலகங்களின் மொழிகள், அங்கே இருக்கக்கூடிய சக்திகள், தேவதூதர்கள், தேவன், இவர்கள் அங்கே பரலோகத்தில் இருந்து கொண்டு பேசக்கூடிய மொழிகள் சக்தி வாய்ந்தவை. நம்மால் பேச முடியாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் இந்த சிறிய சரீரத்திற்குள்ளே அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது கொஞ்சம் மட்டுமே. என்றால் இந்த சரீரத்திற்குள் நாம் இருக்கிறோம். இந்த வலி இந்த சரீரத்திற்குள்ளே இருந்து பார்க்கிறோம், செய்கிறோம், கேட்கிறோம், பேசுகிறோம், நுகர்கிறோம், எல்லாமே இருக்கு. ஒருவேளை சரீரத்திற்குள்ளிருந்து நாம் வெளியே வந்து விட்டால், சரீரத்திற்குள்ளே இருந்து பவர்ஸ், சக்திகளாகிய நாம், சக்தியாகிய நாம் இந்த சரீரத்திற்குள்ளிருந்து வெளியே வந்து விட்டால், அந்த சக்திக்கு பெயர் என்ன? நமக்கு பெயர் என்ன? ஆத்மாவா, ஆவியா? என்ன சொல்லணும்? யாருக்காவது தெரியுமா எப்படி இருக்குமோ அந்த சக்தி? மருத்துவர்களுக்கோ, விஞ்ஞானிகளுக்கோ, மற்ற யாருக்காவது மேதாவிகளுக்கு தெரியுமா அந்த சக்தி எப்பேற்பட்டது என்று? தேவன் சொல்லுகிறார், அந்த சரீரத்திற்குள்ளிருந்து அவன் வெளியே வந்து விட்டான் என்று. நாம் சரீரத்திற்குள் இருந்தால்தான் இந்த கண் பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும், இந்த சதைகளிலே உணர்வுகள் இருக்கும், வலி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மூக்கு நுகரும், நாவு ருசியை பார்க்கும். நாம் சக்தியாகிய நாம் இந்த சரீரத்திற்குள்ளிருந்து வெளியே வந்துவிட்டால், இந்த கண் பார்க்காது, பார்வை இல்லை. இந்த காது கேட்காது, பணமாக கிடப்பாங்க, காது கேட்காது. எவ்வளவு சில்லுனாலும் வலிக்காது, நெருப்பில தீயில மூட்டிலாலும் கொளுத்தினாலும் அது ஒன்றும் கத்தாது. அதற்குள்ளே நாம் இருந்தால்தான், சக்திகளாக நாம் இருந்தால்தான் அதற்கு வலி, அதை பார்க்க முடியும், அதை பேச முடியும், நடக்க முடியும். என்றால் பார்ப்பது, பேசுவது, இந்த தன்மைகள் அனைத்தும் கூட அந்த பவர் நமக்கு, சரீரத்திற்கு அல்ல. பார்க்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை, பேசக்கூடிய தன்மை, ருசியை ருசிக்கக்கூடிய தன்மை, நுகரக்கூடிய தன்மை, இந்த சரீரத்தினுடையதல்ல, நம்முடையது. அவை சக்திகளாகி நம்முடையவை. அந்த சக்திக்கு பெயர் என்ன? தமிழ் பைபிள்ல 2 விதமா குறிப்பிட்டு, ஆத்மான்னு சொல்லியிருக்கு, ஆவின்னு சொல்லியிருக்கு. ஆனா மற்ற மொழிகளை பார்த்த இவ்வளவு நேரமா எல்லா மொழிகளிலேயும் பெரும்பாலும் நாம் பார்த்த மொழிகள் அனைத்தும் இந்திய மொழிகள் அனைத்திலும் கூட ஆத்துமா 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 தான் இருக்கு. இந்திய பைபிள்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பவித்ராத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்தாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்துமா. நடுவுல இந்த ஆவின் எதுக்காக போட்டாங்க இந்த பைபிள் சொசைட்டிக்காரங்க அப்படின்னு தெரியல. என்றால் மொழிபெயர்த்த ஆங்கிலேய வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு மொழிபெயர்த்த போது இந்த சக்தியை என்னவென்று கூப்பிடுவது என்று கேட்டப்போ ஆவின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு அதே போட்டிருக்காங்க. அதனால கவனமா நீங்க படிக்கணும். என்றால் மொத்தத்தில் அந்த சக்திக்கு ஆத்மா என்று சொல்லலாம், ஆவி என்று சொல்லலாம், மொத்தத்தில் எந்த பேருக்கும் நீங்க கூப்பிடுங்க, மொத்தத்தில் அது ஒரு சக்தி. பெரும்பாலான இடங்களில் அதற்கு ஆத்துமா என்று இருக்கு, ஒரு சில இடங்களில் ஆவி என்று இருக்கு. இன்னும் சொல்ல போனா பைபிளிலே இன்னும் ஒரு சில இடங்களிலே உயிருக்கு ஆவி என்று கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிர், ஜீவன், அதற்கு ஆவி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆத்துமாக்களாகிய நாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு, உயிரை ஆவி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க படிக்கும்போது கவனமா பார்க்கணும். மொத்தத்தில் நாம் யார் என்றால் சக்தி. எல்லா மொழிகளிலும் அதற்கு அந்த சக்திக்கு என்னவென்று குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பைபிள்ல ஆத்துமா. தமிழ் பைபிள்ல 2 விதமான வார்த்தைகள் அதற்கு பயன்படுத்தினாங்க. ஒன்னு ஆத்மா, மற்றொன்று ஆவி. என்றால் இரண்டுமே ஒண்ணுதான். என்ன அந்த ஆத்மாவை குறித்து புரிந்து கொள்வது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது. ஆத்துமாக்களின் மொழி, ஆத்துமாக்களின் செயல்பாடுகள் பாருங்க. நாம படிச்ச இந்த வேத பகுதியில 8ஆம் அதிகாரம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம்
நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அவன் சரீரம் அவன் அல்ல. ஓகே, அந்த மனுஷன் பரதேசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷன் பாருங்க, மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அந்த நபர் சரீரத்தை விட்டு வேறு உலகத்திற்கு சென்று விட்ட அந்த நபர் பேசக்கூடிய பேச்சு, கேட்கக்கூடிய பேச்சு என்பது மனிதர்களாக நாம் பேச முடியாது. மனிதர்களாக நாம் புரிந்து கொள்ள முடியாத அத்தனை வல்லமை வாழ்ந்த அத்தகைய உலகம் அது, அத்தகைய பேச்சுக்கள் அது, அத்தகைய வார்த்தைகள் அவை. அத்தகைய சக்திகள் நிறைந்த அந்த உலகத்தை இருக்கக்கூடிய அந்த சக்திகள், அதற்கு பேர் தான் ஆத்துமா என்று பைபிளில் இருக்கு. நம்ம தமிழ் பைபிளை படிக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் கொஞ்சம் ஆவி அப்படின்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்ததுனால புரியாம, ஓ ஆவி வேற ஆத்மா வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு வசனம் பார்க்கலாம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆத்துமாவையும், இங்க இருக்கு பாருங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? பாவம் செய்தவர்கள். லாசரு ஐஸ்வர்யவானுடைய சந்தர்ப்பத்திலே நீங்க பார்ப்பீங்க, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நீங்க அப்புறமா பாருங்க. ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்திற்கு சென்று விடுவார். அவன் உடுத்தியிருந்த சரீரத்தை பூமியிலே அவனுடைய குடும்பத்தார் அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் அவன் நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார். ஐயோ 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 அப்படின்னு அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆத்துமாவாக அவன் நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய காலத்தில் வாழ்ந்த லாசரு என்ற ஒரு நபர் மரித்து அவருடைய சரீரத்தை விட்டு அவரும் பரதேசுக்கு சென்று விட்டார், ஓய்வெடுக்கிறார். இந்த நபர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவருடைய சரீரங்கள் பூமியிலே புதைக்கப்படுகிறது என்றால் சுகப்படுவதும் வேதனைப்படுவதும் நாம், ஆத்துமாக்களாகிய நாம். இந்த நாளைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது தன்னுடைய 2ஆம் வருகையிலே நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தவர்களை தன்னுடைய கூட்டிக் கொண்டு போவார் பரலோகத்திற்கு. இந்த சரீரங்களையும் கூட நமக்கு மீண்டும் தருவார். மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டாலும் இந்த சரீரங்கள் மீண்டும் நாம் கொண்டு வருவோம், பெற்றுக்கொள்வோம். தேவன் கொடுப்பார். அதுவரை பத்திரமாக இந்த மண்ணுக்குள்ளே இருக்கும். ஏனென்றால் இந்த சரீரங்கள் வந்தது மண்ணுக்குள் இருந்தது. ஆகையால் மண்ணுக்குள் பத்திரமாக கொஞ்ச காலம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவான வந்த பிறகு இந்த இயற்கை இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்த பிறகு இந்த மகிமை சரீரமாக மாறி திரும்பவும் இந்த சரீரத்தை உடித்துக்கொண்டு மகிமை சரீரமாக உடித்துக்கொண்டு பரலோகத்திற்கு செல்வோம். அநீதிமான்கள், தேவனுக்காக வாழாதவர்கள், அவர்களுக்கும் சரீரங்கள் கொடுக்கப்படும். தங்களுடைய சரீரங்களை கொண்டு முடித்துக் கொண்டு பூமியின் மீது தங்களுக்காக, ஆத்துமாக்களாகிய தங்களுக்காக வாழாமல் தாங்கள் உடுத்தி இருந்த சரீரத்திற்காக வாழ்ந்தார்கள். காரணம், தாங்கள் என்னமோ, தாங்கள் யாரோ, இந்த சரீரம் என்னமோ என்று புரிந்து கொள்ளாமல் பூமியிலே தேவனுக்காக வாழாமல் சரீரத்திற்காக வாழ்ந்து விட்டார்கள். ஆகையால் அந்த சரீரத்தையும் தண்டிக்க வேண்டும். ஆகையால் தான் சொல்லுகிறார், ஆத்துமாக்களாகிய அவர்களையும் அவர்கள் உடுத்தியிருந்த சரீரங்களையும் கூட நரகத்திலே தள்ளிவிடுவார். என்றால் நாம் யார்? ஆத்துமாக்கள். நீங்க ஆத்மா சொல்லுவீங்களோ ஆவி சொல்லுவீங்களோ உங்க இஷ்டம், ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடிய வார்த்தையில ஒன்றும் இல்லை. நாம் சக்திகளாக, ஆத்துமாக்களாக, அத சொல்றேன், ஆத்துமாக்களின் மொழி புரியாது, ஆத்துமாக்களின் பேச்சு புரியாது, ஆத்துமாக்களின் போக்குவரத்து புரியாது, நமக்கு ஆத்துமாசுடைய சைஸ் புரியாது, எவ்வளவு பெருசோ தெரியாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றால், சிங்காசனத்தின் மீது தேவன் அமர்ந்திருந்தால் அவருடைய பாதங்கள் இந்த அண்டத்தின் மீது இருக்கிறதாம்.
என்றால் அவர் எவ்வளவு மிகப்பெரிய ரூபத்தை கொண்டிருப்பாரு பாருங்க. பூமி, இந்த அண்டம் அவருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது என்றால் இந்த அண்டம் எவ்வளவு பெருசு நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியலையா? கேட்டீங்க. அந்த அண்டம் நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு அத்தனை பெரிதாக இருக்கும் போது இந்த மாபெரும் மண்டலத்திலே ஒரு தூசி அளவு கூட இல்லை. இந்த பூமி ஒரு தூசி அளவு கூட இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம் ஒரு தூசி அளவு கூட இல்லை. நாம் இருக்கக்கூடிய இந்த எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்ற இந்த நட்சத்திர மண்டலம், அத்தனை கோடான கோடி நட்சத்திர மண்டலங்களை கொண்டிருக்கின்ற அந்த அண்டம் அவருடைய பாதப்படியில் இருக்கிறது என்றால் அவர் எத்தனை பெரியவரோ, அவருடைய ரூபம் எவ்வளவோ, ஆத்துமாவாக அவருக்குள்ளிருந்து வந்தவர்களை நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருப்போமோ போக போக நீங்க பாப்பீங்க. சிறு உருவமாக நாம் இந்த சரீரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறோம். சரீரத்தை விட்டு வெளியே வந்தால் நம்முடைய உருவம் பயங்கரமானது. போக போக பார்ப்பீங்க இந்த பாடங்களை எல்லாம். ஆகையால் இதுல எந்த விதமான குழப்பங்களும் நீங்க அடைய தேவையில்லை. ஆத்துமா மொழி பெயர்ப்பில் நடந்த ஒரு சில பிழைகள், மற்ற லாங்குவேஜ்ல இத்தகைய பிழை இல்லை. தமிழில் மட்டுமே இது இருக்கு. ஆத்துமா என்றும் ஒரு இடத்துல ஆவி என்றும் இருக்கு. நாம் தான் ஆத்துமாக்கள். ஆவி என்றால் இயல்பு சாதாரணமா சொல்லும் போது ஒரு திடப்பொருளோ அல்லது திரவ பொருளோ, அது அதனுடைய சூழல் மாறும்போது, வெப்பம் அடையும் போது அல்லது மிகுவாத குளிர்ச்சியால் அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப அது வாயுவாக மாறும்போது அதை ஆவி என்போம். தண்ணியை கொதிக்க விட்டு ஆவியா மாறும், அது ஆவி. இவங்க நாம இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நாமும் கூட அந்த மாதிரி செத்த பிறகு ஆவியா போவோம் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பாங்க தெரியல. நாம் அந்த மாதிரியான ஆவி கிடையாது. செத்த பிறகு அப்படியே புகை மாதிரி போயிடுவோம் அப்படி கிடையாது. அதை எடுத்துருங்க முதல்ல மைண்ட் இருந்து. நம்ம ஏதோ நீராவியோ இல்ல காத்தோ கிடையாது. மகா சக்தி. ஒரு சிறு விதை, அந்த சிறு விதையிலிருந்து மிகப்பெரிய மாமரம், மிகப்பெரிய ஆலமரம். சிறு விதை, சிறிய விதைக்குள்ளே அத்தனை பெரிய மரம் இருக்கிறதா? ஒரு விதைக்குள்ளே அத்தனை பெரிய மரம் வந்தது. அந்த அத்தனை பெரிய மரத்திலே எத்தனையோ கனிகள் வந்தது. அந்த கனிகளுக்குள்ளே விதைகள் இருக்கிறது. மீண்டும் அந்த விதைகள் எல்லாம் விதைத்தால் மீண்டும் எத்தனையோ மரங்கள் வரும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான மரங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்கள், கோடிக்கணக்கான மரங்கள். இப்படிப்பட்ட கோடான கோடி மரங்கள் அனைத்தும் கூட ஒரு விதைக்குள் இருந்தது என்றால் நம்பப்படுகிறதா? ஆதாமுக்குள் பூமியின் மீது இருக்கின்ற கோடான கோடி மக்கள் அனைவரும் கூட ஒரு காலத்தில் நாம் அனைவரும் இருந்தோம். அனைவரும், இத்தனை கோடி பேர் ஆதாமுக்குள் இருந்தார்களா? ஆத்துமா என்றால் அவ்வளவு பவர். நம்முடைய சக்தி. ஆகையால் ஆத்துமாக்களாகிய நமக்காக வாழ வேண்டும். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக, சரீரத்திற்காக அல்ல. சரீரம் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். ஆத்துமாக்களாகிய நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும். ஆத்துமாவின் நலனுக்காக வாழுங்கள், அதற்காக யோசிங்கள். சரிங்களா? ஆத்துமாவு குறித்து எப்பவுமே யோசிக்கணும். சரீர சம்பந்தமான தேவைகளுக்காக தேவனிடத்திற்கு வர வேண்டாம். இங்க பாருங்க, சர்ச்சஸ்ல எல்லாமே சரீர சம்பந்தமான தேவைகளுக்காக, எனக்கு ஜுரம், எனக்கு தலைவலி, எனக்கு அது இது, வீட்டுல கஷ்டம் இல்லாத படிப்புக்காக, எல்லாம் பூமிக்குரிய விஷயங்களை பெறுவதற்காக தேவனிடத்திற்கு வருகிறார்களே தவிர அதற்காக வரக்கூடாது. ஆத்துமாக்களாகிய நாம் தேவனிடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், என்ன செய்தால் போகும் என்பதை குறித்து ஆலோசிங்க. ஆகவே ஆத்துமா என்றாலும் ஆவி என்றாலும் ஒரே பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, முடிச்சிடலாம்.